ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு தொகுதி பகுஜன் சமாஜ் கட்சி வேட்புமனு தாக்கல் செய்தது. ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியது. ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் முக்கிய அரசியல் கட்சிகளின் சார்பில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் உறுப்பினர் திருமதி சித்ரா தனது ஆதரவாளர்களுடன் வருகை தந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் அர்பித் ஜெயின் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதில் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் பத்திரிகையாளர் சந்தித்து வேட்பாளர் திருமதி சித்ரா கூறுகையில், வருங்கால பாரத பிரதமர், இந்தியாவின் இரும்பு மங்கை பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் சகோதரி மாயாவதி அவர்கள் மற்றும் தமிழ்நாட்டின் மாநில தலைவர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் பி. ஆனந்தன் அவர்களின் ஆசீர்வாதம் பெற்ற வேட்பாளராக களமிறங்குகிறேன். நான் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றி வருகிறேன். இந்த தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நிலப்பகிர்வு, இலவச கல்வி, சுகாதாரம் ஆகியவை கிடைக்க வேண்டும் முக்கிய பங்காற்றுவேன். டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கண்ட பீம் மார்க்கத்தின் அடிப்படையில் இந்திய முழுமைக்கும் பகுஜன் ஆட்சி மூலம் எளிய மக்களுக்கு சமத்துவம் கிடைக்க பாடுபடுவேன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர். பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் மத சிறுபான்மையினர் மற்றும் நடுத்தர வியாபாரிகளை தொடர்ந்து வரிகள் மூலம் விளைவரும் மூலம் வஞ்சித்து வரும் மத்திய மாநில அரசுகளை கலைத்து பகுஜன் ஆட்சி அமைய வேண்டும். ஈரோடு மாநகர பகுதியிலிருந்து தொடர்ந்து புறநகருக்கு வெளியேற்றப்பட்டு வரும் பட்டியல் சமூகம் மற்றும் ஏழை எளிய மக்களின் நலன்களில் அக்கறை காட்டி அவர்கள் மாநகர பகுதியில் குடியிருக்க அடுக்குமாடி குடியிருப்பில் குடியேற வழிவகை செய்வேன். சாயப்பட்டறைகள் மூலம் குடிநீர் மாசுபாட்டு இருப்பதை விடுத்து சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க பாடுபடுவேன். ஈரோட்டில் அரசு சட்டக்கல்லூரி, காவல்துறை, மாநகராட்சி ஆணையரகம், மருத்துவத்தில் நரம்பியல் மற்றும் இருதய நிபுணர்கள் அரசு மருத்துவமனை கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள் உயர் சிகிச்சைக்காக கோயம்புத்தூர், சேலம் வெளிமாவட்டங்களுக்கு செல்லும் நிலையை போக்க பாடுபடுவேன் என கூறினார். இந்நிகழ்வின் போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. வேட்பாளருடன் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆதரவாளர்கள் மட்டுமே உள்ள செல்ல அனுமதிக்கப்பட்டனர்.